பிரைஸ் தி லார்ட். கதை கேட்போம் வாருங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வர்ற அந்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோடு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நம்முடைய ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொள்கிறேன். போன வாரம் நம்முடைய மிஷினரிகள் மகாராஷ்டிராவில் இருக்கிற மிஷினரிகளை சந்திப்பதற்கு, அவர்கள் ஊழியம் செய்யக்கூடிய பணித்தளங்களை பார்வையிட்டு அவர்களோடு கூட நேரம் செலவு பண்ணுவதற்கு, விசுவாசிகளை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ரஞ்சன்காவ் என்கிற இடத்துல, மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் என்கிற ஒரு பெரிய பட்டணம் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இந்த ரஞ்சன்காவ் என்கிற கிராமம் இருக்கிறது. ஸோ அங்கே நமக்கு ஆலயம் கட்டுவதற்கான ஒரு இடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸோ அந்த இடத்தை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ தொடர்ந்து அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆலயம் கட்டப்பட்டு மழை ஆனாலும் வெயில் ஆனாலும் சிரமமின்றி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். ஸோ வட இந்திய ஊழியர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1-16 வசனங்கள் வரைக்கும் உள்ள அந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு 2 பக்கமும் பயிர் நிறைந்த ஒரு தோட்டத்து வழியாக வைத்துக்கொள்ளுங்களேன். 2 பக்கமும் வயல்களை நல்ல கதிர் விளைஞ்சு போய் இருக்க அந்த பயிர் வழியாக அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது சீஷர்களுக்கு கொஞ்சம் வயிறு பசி. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கதிரை எடுத்து கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இதை பார்த்த உடனே கூட போயின பரிசேயர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா பரிசேயர்கள் இந்த ஓய்வு நாட்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அனுசரிக்கக்கூடியவர்கள். ஸோ அன்றைக்கு அவர்கள் அந்த கதிர்களை கொய்து சாப்பிட்ட அந்த நாள் ஓய்வு நாள். உடனே இந்த பரிசேயர்கள் இயேசுகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் சீஷர்கள் இப்படி பண்ணுறாங்களே, ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவளுக்கு பதில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தாவீதை குறித்து நீங்களாம் வாசித்திருக்கிறீங்க. தாவீது நம்மளுடைய முன்னோர். அவனும் அவரோடு கூட இருந்தவங்களும் பசியாக இருக்கும்போது தேவாலயத்தினுடைய அப்பத்தை எடுத்து 2 பேரும் சாப்பிட்டாங்களே. அப்படி சாப்பிடக்கூடாதுலே, ஆசாரியரை மட்டும்தானே சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுதே. ஆனால் அவங்க சாப்பிட்டாங்களே, அப்போ அவங்க சாப்பிட்டதுனால அன்னைக்கு அது தவறாக தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு, தேவாலயத்தில் காட்டிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார்? தேவாலயத்தில் காட்டிலும் பெரியவர் யார்? இயேசு தான் இல்லையா? ஆமாம். ஸோ அதுக்கு பிறகு பாருங்க, இந்த பரிசேயர்கள் இந்த ஓய்வு நாள் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கக்கூடியவர்கள். நான்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது கூட எங்கள் கிராமத்துலலாம், ஏன்னா முழுவதுமே எங்கள் கிராமம் கிறிஸ்தவ கிராமம், அதனால் ஈவன் ஒரு சின்ன வியாபாரம் கூட வர விட மாட்டாங்க. ஊரில் இருக்கிற கடைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள். நல்லது தான் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொந்த அலுவல்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆமாம். ஆனால் பாருங்கள், இயேசு இவங்களுக்கு இன்னொரு சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இப்போ உங்களில் ஒருவருக்கு ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடு கிணற்றில் விழுந்துச்சுன்னு வந்தீங்களேன், ஒரு பள்ளத்தில் விழுந்துருச்சு. அது ஓய்வு நாள். ஆஹோ, ஓய்வு நாளில் விழுந்துருச்சு, அது இருக்கட்டும், ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் நம்ம அதை பாதுகாப்பாக எடுத்துடலாம் அப்படின்னு விடுவீங்களா? விடமாட்டீங்க தானே. அதே போல் அந்த ஆட்டை காட்டிலும் மனுஷர்கள் எவ்வளோ விலையேறப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள். அதனால் அவர்களை பாதுகாப்பது, அவர்கள் இந்த காரியங்களை செய்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அந்த ஓய்வு நாளை காட்டிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். பரிசேயர்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இவர் என்னடா ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்கிறாரே. அப்புறம் இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு எப்படி போதகர்கள் இருக்கிறார்களோ அன்றைக்கு அதே போல் ஆசாரியர்களுக்கெல்லாம் ஓய்வு நாள் ஓய்வு நாள் இல்லையே. ஓய்வு நாள் தான் அவங்களுக்கு எல்லா வேலையும் இருக்குது. அவங்க ஓய்வு நாள் சொல்லி அன்னைக்கு எந்த வேலையும் செய்யாமல் இல்லையே, அன்னைக்கு தான் அவங்களுக்கு முக்கியமான வேலை. இப்போ எங்களெல்லாம் எடுத்துக்கங்களேன், ஞாயிற்றுக்கிழமை தான் பிஸி டே.
ஞாயிற்றுக்கிழமை தான் ஊழியத்துக்கு அங்கங்கே போகணும் இல்லையா? ஆமாம். அப்போ ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுப்பது, நன்மை செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களை விடுதலை செய்வது தவறு கிடையாது. நம்முடைய சொந்த அலுவல்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இயேசு அங்கே தெளிவாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனாலும் இந்த பரிசேயர்கள் முழுவதுமாக அந்த பாரம்பரியத்தில் உழன்று இருக்கிறதுனால அவங்களால் இதை புரிஞ்சிக்கவே முடியலை. இப்போ பாருங்க, அப்படியே தேவாலயத்துக்கு வந்துட்டாங்க. தேவாலயத்தில் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவன் கை சூம்பின கை. இப்போ இவன் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி இயேசு மேலே ரொம்ப நோக்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், இயேசு அவன் கையை நீட்டுன்னு சொன்னார். அவன் நீட்டுறான். அது மறு கையை போல ஆயிடுச்சு. சொஸ்தமாகி விட்டான், சுகமாகி விட்டான். பாருங்க, இதையும் பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்னடா இவனை சொஸ்தமாக்கிட்டாரே, இவனை சுகமாக்கிட்டாரே, இன்னைக்கு ஓய்வு நாள் ஆச்சே, ஓய்வு நாள் இதெல்லாம் செய்யக்கூடாதே அப்படின்னு சொல்லி இயேசுவை கொலை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், போயிட்டாங்களாம். இயேசு அங்கேருந்து விலகி போய்விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓய்வு நாளில் நன்மை செய்வது ஆண்டவருக்கு உகந்தது. ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது உண்மைதான். ஆனால் நன்மை செய்தாலும் அதில் தவறு கிடையாது. ஆனால் ஓய்வு நாட்கள், இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்க போகாமல் இன்றைக்கு வேலைக்கு போகிறது, சம்பாதிக்க போகிறது, பிஸ்னஸுக்கு போகிறது, சொந்த வேலைகளை பார்ப்பது தவறு. அப்போ ஓய்வு நாட்களில் நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ அதை வலியுறுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆலயத்துக்கு போயிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா? அல்லது ஞாயிற்றுக்கிழமை சொந்த அலுவல்களை பார்க்குறீங்களா? நம்ம யோசித்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமையில் அதிகமாக வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, ஆண்டோடைய ஊழியத்தில் ஈடுபடுவது, இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்ம வாழ்கிற நாட்களில் பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் திருமணம் கூட இன்றைக்கி, கிறிஸ்தவ திருமணம் கூட இன்றைக்கி நடக்கிறது. ஸோ அதை நம்ம செய்யாமல் இருப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குரிய நாள். அந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்வது, பிறருக்கு விடுதலைக்கான காரியங்களை செய்வது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே நீங்களும் அதை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை சொந்த வேலைகளை பார்க்காமல் ஆவிக்குரிய காரியங்களுக்கு, அடுத்த காரியங்களில் நேரம் செலவு பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.